ஆமாம். ஏய் சாஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு. நிறுத்துறாங்க. பின்னாடி போனோம் மர பின்னாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோஸில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக சும்மா வேலை வந்து பெண்டு எடுக்குதுங்க. அதாவது இந்த தென்னை மரம் வந்து அந்தாண்டு இருந்துச்சு, அங்கேருந்து பிடிங்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம வச்சுட்டோங்க. வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரை கட்டி தண்ணி விட்டுட்டு இருந்தேங்க. நேற்று எப்படியோ பரவாயில்ல, மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் உயிர் தப்பிடணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். அண்ட் அதே போல் இந்த வாட்செல்லாம் கொஞ்சம்லாம் மழை பெஞ்சு வெறும் கல்லாக பறிச்சிருந்துச்சு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் மண் வந்து இந்த தென்னை மரத்து குழி நோண்டும் போது அடியில் அந்த முரம்பு மண் கிடச்சி அதையெல்லாம் எடுத்து அப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா, ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் மண் கொட்டி மறுபடியும் வந்து அடித்து விடணும். திமிச்சு வச்சு அடித்தா நல்லா காங்கிரீட் மாரி ஆயிரும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாணி போட்டு வாட்சில் வந்து அதுக்கு மேலே வந்து எப்பயுமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இதை கல் கூட பதிக்கலாம்பாங்க ஒரு சிலர், ஆனால் கல் பதிச்சா அது கொஞ்சம் காசும் ஆகும். அதேமாரி இந்த சாணம் போட்டால் வீட்டில் வந்து இந்த விஷப்பூச்சிக்கல் வந்து எதுவுமே வராது. அது இல்லாமல் அது வந்து அதோடைய தன்மையை அது வேறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு கிராம ஃபீல் கொடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கல் பதிச்சுட்டு அப்படியே வந்து அதில் எதுவுமே ஒரு பூச்சி புழு கூட பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் வந்து ட்ராவல் ஆகாது. ஏன்னா அந்த கல் ஹீட் ஆயிருமில்ல. ஆனால் இது வந்து அப்படி பிரச்சனை கிடையாது. நல்லா அப்படியே கூலிங் லெவலுக்கு நீட்டாக இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் காரை போட்டால் பிடிச்சா. ஆனால் நமக்கு வந்து இதே போதுமானது. அது ஒரு வேளை ஃப்யூச்சரில் வீடு கட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து நிலத்தை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக, அதாவது இந்த கொஞ்சோண்டு இப்போதைக்கு தொட்டி தண்ணியை வச்சு மழை தண்ணியை வச்சு நம்ம வந்து ஒரு செடி சேத்தை வந்து வீட்டுக்கு தேவையான மாதிரி கத்திரிக்காய், வெண்டங்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வந்து நம்மளே வந்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்கொயர் ஃபீட் போதும், நமக்கு தேவையான அளவு காய்கறி பறிச்சிக்கலாம். தென்னை மரம் மட்டும் உயிர் தப்பிச்சிச்சுன்னா அந்த 2 தென்னை மரத்துக்கும் ஒரு தூரி கட்டிட்டிங்கன்னா பிள்ளைங்க நல்லா விளாட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் அதேமாரி இதுதான் நம்ம கிராமம், இதுதான் நம்ம வீடு. ஓகேங்களா, இதுதான் நம்ம வீடு. இது வந்து இப்போ வாட்சில் வந்து இந்த மட்டத்தை கொண்டு வந்திருக்குறேங்க. இவ்வளோ மட்டத்துக்கு இதெல்லாம் வந்து கல் வச்சுருக்குறேன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே கல் வச்சு விட்ருக்குறேன். இந்தாண்டை வந்து இதுக்கு மேலே எல்லாம் சுத்தம் பண்ணி முழுக்க செடிகள் வைக்க போகிறேங்க. நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் வருமானம் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டிங்கன்னா ஒரு போர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதேமாரி முருங்கை மரம் நம்ம எல்லாத்துக்கும் இந்த தலை அனுப்பிட்டுருக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேமாரி சந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாம் துணி துவைச்சி பிள்ளைங்க துணி என் துணியெல்லாம் துவைச்சிட்டு சந்தியா டயர்டாக இருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய் சொல்லு. பை பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.